நீங்கள் சிங்கிளா? சிங்கிள்னா கமெண்ட்டில் சிங்கிள்னு சொல்லுவோங்க. அதே கமிட்டடாக இருந்தால் சிங்கிள்னு சொல்லவங்களுக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க. ஹலோ ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒன்றுமே இல்லை, ட்ரெண்டிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரெண்டிங்? நம்ம தலைவர் சிம்பு பேசினது செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த ட்ரெண்டிங் வீடியோலாம் ஏன்னா ட்ரெண்டிங் ஆகுது, எதுக்கு ட்ரெண்டிங் ஆகுதுன்னே தெரியல. ஆனால் ட்ரெண்டிங் ஆகுது. நம்மளும் ட்ரெண்டிங் வீடியோ போட்டு பழகிறனால நம்மளும் ட்ரெண்டிங் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்சம் பால் தாங்க. ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்டாலையும் உட்காந்து கேட்கடா. அது இப்போ என்னன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் போயிட்டு டீ குடிக்க போகலாமான்னு கேட்டாலே இந்த மீம் அமுச்சு விட்றாங்க. உடனே வந்து ஒரு பசு மாடு வந்து தாய்க்காக பால் கொடுத்துருக்குன்னு இந்த கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்போல்லாம் டீ குடிக்க போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்குது, அது கூப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த மீம் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. டீ கடைக்கு போவோமா? கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய். அப்புறம் நம்ம சோஃபா தம்பி சரி, மயிலாப்பூர் நிஃப்யூ ஃபர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான சோஃபா வந்திருக்கு. இந்த சோஃபா பாத்தீங்கன்னா சோஃபா தம்பி வந்து எப்படி ஃபேமஸ் ஆனான்னு எனக்கும் தெரில. ஒரு புயலில் வந்து எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது நம்மளும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட மார்க்கெட்டிங் திறமையை காமிச்சிருக்காப்புல. அதில் நம்ம தலைவர் வந்து வேற மாதிரி ட்ரெண்டிங் ஆகிட்டாப்புல. நம்ம அந்த புயலில் அவர் வந்து எவ்வளோ இறக்க குணமாக எவ்வளோ நல்ல மனசில் அவர் வந்து சோஃபா தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து பாருங்கள். மிர்ஜா புயலால் நிறைய மழை பெஞ்சு எல்லாருக்கும் வந்து ரொம்ப சேதம் ஏற்பட்டுருச்சு. நிறைய வீட்டுக்குள்ள போயிட்டு தண்ணி சாப்பிடவே கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் கடைக்குள்ள தண்ணி போயிட்டு பொருள்லாம் வீணா போயிடுச்சு. அவங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. எல்லாமே நான் எங்களை மாதிரி தான் நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. பாரு அந்த செல்லம் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுது. இதுக்கு போய் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுவும் இல்லாமல் கமெண்டில் போய் ரொம்ப கேவலமாக திட்டி வச்சுருக்கீங்களாம். எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் பாடுறா. அவனுக்கு போய் இதை என்னடா நீங்கள் போங்கடா. எல்லாருக்குமே ரொம்ப சேதம் மிர்ஜா புயல் பண்ணிடுச்சு. எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து பூக்கடை வச்சுருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்களது கூட ரொம்ப மழை பெஞ்சு அந்த தண்ணியில் அவங்க கடையை அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமையில நிறைய அதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க. மழை பெஞ்சு வந்து தண்ணியெலாம் அடிச்சுட்டு போயிருக்கு. இந்த சின்ன பையன் 8வது தான் படிக்கிறான். அவன் மனசில் வந்து எவ்வளோ ஒரு இது இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஒரு இறக்க குணம் இருக்குன்னு பாருங்கள். இதில் ஏன்டா ட்ரோலை பண்ணீங்கன்னு ஒன்றும் புரியலையே. கஷ்டப்பட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு எல்லாம் நினைஞ்சு சோஃபாலாம் போயிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வந்து சோஃபா வேணுன்னா எங்கள்கிட்ட வாங்க, நான் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேன். சென்னையிலேயே வாங்க முடியாத ப்ரைஸ்க்கு எங்கள் மக்களுக்கு பண்ணித்தரேன். அடப்பாவி, சோஃபா வேணும்னா வாங்க, நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரேன், சாப்பாடு வாங்கி தரேன், அப்படி இப்படி சொல்லுவான்னு பார்த்தா பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேன்னு தலைவி அங்கே மார்க்கெட்டிங்கு பண்ணியிருக்காங்க. இவன் பொழைச்சிப்பான்டா. Everything down to the last minute details. இவன் பொழைச்சிப்பான். அதுக்காக தம்பி வந்து சாரி கேட்டிருக்காரு. மிர்ஜா புயலுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து என்னதான் இருந்தாலும் சோஃபா தான் முக்கியம்னு கேட்டுருந்தீங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் அப்படி பண்ணுன்னு நினைச்சு நான் போடல. நீங்க நிறைய பேர் உங்க வீட்டுல வந்து தண்ணி போனனால மக்கள் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பொருளும் வீணா போயிடுச்சு. அதனால என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, எனக்கு ஒரே ஒரு தொழில் சோஃபா தொழில் தான். அந்த சோஃபா தொழில் வச்சு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ மக்களுக்கு அதை தான் ஹெல்ப் பண்ணி நான் சோஃபா போட்டேன். ஏன்னா மக்கள் எல்லா பொருளும் திருப்பி வாங்கி தான் ஆகணும். வெளியே வாங்க போனா ஃபர்னிச்சர் வந்து 10,000 ரூபாய் ஃபர்னிச்சர், நிஃபியா ஃபர்னிச்சர் 4,000 ரூபாய் தரும். அதை மீன் பண்ணி தான் சொன்னேன். அந்த வீடியோல ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதான் அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து சோஃபா தொழில் விட்டு எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து சோஃபா மூலியமாக தான் ஹெல்ப் பண்ண முடியும், அதனால் அப்படி சொல்கிறேன், அதை ஏன்டா என்ன தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து பகிரமாக மன்னிப்பு கேட்டுருக்காரு. ஆனால் இந்த சின்ன வயசுலேயும் இவன் வந்து எவ்வளோ ஹிட் ஆகிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ஆர்ஜே பாலாஜியே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து
இமிட்டேட் பண்ணி பேசியிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்றேன். அதனாலதான் நீங்க வந்து விலை கம்மியான இடத்துல இந்த சோஃபா வாங்கணும். 10,000 தான். மத்த இடத்துல போனீங்கன்னா 24 லட்சம் ரூபாய் கேட்பாங்க, 24 lakhs. ஆனா நாங்க 10,000 கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டி பாருங்க. உங்களுக்காக தான் காலைல 5 மணிக்கு எழுந்துக்கிறேன். 3:30க்கு நான் இன்னைக்கு எழுந்துக்கிட்டேன். 3:30க்கு ஏன் எழுந்துக்கிட்டேன் நீங்க கேட்கலாம். மத்த கடையில சோஃபா கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க வச்சிருப்பாங்க. ஆனா எங்க கடையில் நானே கிளீன் பண்ணுவேன். நானே எங்க அப்பாவும் 3:30 to 5 o'clock இந்த சோஃபா ஃபுல்லுத்தையும் கிளீன் பண்ணி டஸ்ட் தட்டுற பாருங்க. தட்டுற இது மாதிரி தட்டி எனக்கு ஃபிங்கர்ஸ்லாம் வலிக்கும். பட் ஸ்டில் ஓகே 6 o'clock வரைக்கும் தட்டுவேன். 6 o'clock ஏன்டா ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஸ்டடீஸ் இருக்குல்ல, ஸ்கூல் போகணும். ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட். அதனால 6 to 6:30 நான் வந்து அந்த வீக்கான போர்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு 7 o'clock ஸ்கூல் போயிடுவேன். இது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கான்னு பார்த்தீங்களா? இந்த ரீசெண்டாக வந்து இந்த விக்னேஷ் சிவன் கூட சொல்லியிருந்தார் ஒரு மீட்டிங்கில், சோஃபா இது மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம இந்த சோஃபா விற்கிற தம்பி பண்ணுற மாதிரி ஏதோ பயங்கரமாக ஏதோ டெமோலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையாகவே அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்கேன். இது வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி மீம்ஸ், இந்த மாதிரி பேர் என்னது சோஃபா, இந்த சோஃபா வந்து உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா நிஃபியா ஃபர்னிச்சர் நீங்கள் வந்து இது பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணித்தரேன். நம்ம வீடியோ பார்க்குறதே 4 பேர், இல்லைனா ப்ரொமோஷன் வேறு சொல்லிட்டீங்களா? நிஃபியா ஃபர்னிச்சர் போய் பாருங்கள், சோஃபா வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பால் கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மீமை ஷேர் பண்ணிட்டு அனுப்புங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டன்ஸ் ஃபேமிலியில் இணையணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைஞ்சுக்கோங்க. இதில் சந்திக்கிறேன். பாய் பாய். உங்களின் விடைபெறுவது சோஃபா ஃபர்னிச்சர்ஸ், நிஃபியா சோஃபா ஃபர்னிச்சர்ஸ்.